விஜயா இத்தனை நாள் மீனாவை என்ன சொல்லி திட்டினாங்களோ அதுவே தான் இப்போ அவங்க வாழ்க்கையில் நடக்கவும் செய்து. விஜயா பார்வதி வீட்டுக்கு போக பார்வதி வீட்டுக்கு சிந்தாமணி வராங்க. வந்து சிந்தாமணி, ஏன் மாஸ்டர் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை வீட்டுக்கு வந்தவர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் போல, மனோஜ் அவர்கிட்ட தான் கடன் வாங்கி இருக்கவும் செய்கிறான். 12 லட்ச ரூபா கடனை அங்கே இங்கே நாங்கள் பிச்சு போட்டு அடைச்சும் ஆகணும். அதுவும் இல்லாமல் இங்கே வீட்டோடைய பத்திரத்து மேலே 16 லட்ச ரூபா கடனும் இருக்குது பேங்க்கில். அவர் அந்த கடனையும் திருப்பி கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை மீட்டு அவர் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கான பணத்தை கூட அவர் பொறுமையாக கொடுங்க, டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த முத்து மீனாவுக்கு நாங்கள் நல்லா இருக்கதே பிடிக்கல போல். 2 பேரும் சேர்ந்து இங்கே அவருடைய மனசை மாற்றி கடைசியில் இது வேண்டவே வேண்டான்னு தடுக்கவும் வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. மனோஜுடைய கடனை பொறுமையாக அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவது எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் அப்படியா? ஆமாம் மாஸ்டர், ஆமாம்மா, அந்த பையனை கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன் சிந்தாமணி அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன விஜயா என்ன பேசிக்கிட்டு இருக்க, இப்போ என்ன விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு விஜயாவும் சிந்தாமணியை பார்த்துட்டு பார்வதியை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே சிந்தாமணி, எனக்காக நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா? அவர் எங்ககிட்ட கையில் செக்கெல்லாம் கொடுத்தார், ஆனால் நாங்கள் தான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டோம். ப்ளீஸ் சிந்தாமணி, அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த வீட்டை மீட்கிறதுக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுங்க. வீட்டு பத்திரத்தை நான் அவர் கையிலே கொடுத்தரேன்னு சொல்ல, இப்போ சொன்னீங்கல்ல இதுதான் சரியான முடிவும் கூட. நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். உங்கள் வீட்டு பத்திரம் உங்ககிட்ட இருக்க மாதிரி தான் அவர்கிட்டையும் அது ரொம்ப பத்திரமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சிந்தாமணியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அடைக்க வேண்டிய கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுற விதமாக நான் என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே சிந்தாமணி சொன்னதும் இங்கே விஜயாவும் சந்தோஷப்பட, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, விஜயா, அண்ணனுக்கு தெரியாமல் இதெல்லாம் செய்ய போறியா? அண்ணன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தானே தடுத்து வச்சிருக்காரு. இப்போ அவருக்கு தெரியாமல் நீ இன்னொரு பக்கம் வீட்டு பத்திரத்தை வாங்கி அவர் கையில் கொடுத்தனா அண்ணன் இதை நினச்சி சங்கடப்பட மாட்டாரா அப்படின்னு சொல்ல, தப்புக்கு மேலே தப்பு பண்ணாத விஜயா அப்படின்னு இங்கே விஜயா கிட்ட பார்வதி சொல்கிறாங்க. விஜயாவோ இங்கே சிந்தாமணியை பார்த்துட்டு, இவ இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் மட்டும்தான் நினைக்கிறீங்க சிந்தாமணி, உங்களோட மனசு வேறு யாருக்கும் வராது. சொல்லப்போனால் இந்த கடனை கூட நீங்கள் அடைக்கிறேன்னு சொல்கிறீங்க, யார்கிட்டையாவது பணத்தை வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சிந்தாமணி, சீக்கிரமாகவே என்னால் கடனை அடைச்சிட முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் இங்கே மனோஜ் கூட ஷோரூம் போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா வந்த பணத்தை வச்சு எப்படியாவது வீட்டு கடனை அடைச்சிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில விஜயா சொல்கிறாங்க. சரின்னு சிந்தாமணியை சொல்லிட்டு வீட்டுக்கு போனதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா, சரி, நானே நாளைக்கு பேங்குக்கு வரேன், அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க, வீட்டு பத்திரத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சது சீக்கிரமாகவே நடக்க போகுது. அந்த வீடு எனக்காக வரப்போகுது, எனக்குன்னே அது கிடைக்க போகுது அப்படின்னு இங்கே சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் விஜயா இப்படி அமைதியாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் மற்றவங்க இங்கே விஜயாவை கவனிக்கவும் செய்கிறாங்க. விஜயா ஏதோ ஒரு யோசனையில் இருக்கான்றது அண்ணாமலைக்கு தெரியுது. நாமெல்லாம் விஜயா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் விஜயா நீ என்ன யோசனையில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறேன். இல்லை, நேற்று முழுக்க இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டினேன், முத்து மீனான்னு 2 பேரையும் காயப்படுத்திகிட்டே இருந்தேன், இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், என் வீட்டை நான் என்ன பண்ணணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். என் வீட்டோட பத்திரத்தை நான் அந்த பையன்கிட்டயே கொடுக்கலான்னு இருக்குன்னு சொல்ல, விஜயா அப்படின்னு அதிர்ந்து போகிற அண்ணாமலை விஜயாவை பார்க்குறாங்க. பின்ன என்னங்க, இந்த பணத்தை உங்களாலே அடைக்க முடியாது, இந்த முத்து மீனாவாலையும் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டுட்டு எங்கள் விஜயாவும் அதை கேட்டுட்டு எங்கள் அண்ணாமலையும் கோவத்தோடய பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நின்றுட்டுருக்க மனோஜ் வந்துட்டு இங்கே விஜயாவை பார்க்க, அம்மா அப்போ வீட்டு பத்திரம் அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்டா, இன்றைக்கி பேங்குக்கு போயிட்டு வீட்டு பத்திரத்தை மீட்டு அவர் கையில் கொடுக்க போகிறேன், நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாம் மொத்தம் 16, இங்கே 12 லட்சம், மொத்தம் எத்தனை லட்சம் வருது? மொத்தம் 28 லட்ச ரூபா நமக்கு கடன் இருக்குது. அது போக வட்டி கூட நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு, டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீட்டு கடன் மேலே இருக்க வட்டியை மட்டும், உனக்கான பணத்துக்கான வட்டி அவர் கேட்கவே இல்லை. இப்படியெல்லாம் யாருடா நமக்கு பணம் கொடுப்பாங்க? வீட்டு பத்திரத்தை நம்ம அவர் கையில் கொடுக்குறோம், நம்ம பணத்தை
நம்ம கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறோம் அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா நீங்கள் தேவையில்லாமல் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறத இந்த விஷயத்துலையாவது கேளுங்க. இப்போ வரைக்கும் அப்பா சொல்கிறத கேட்காம தான் நீங்கள் நடந்துகிட்டு இருந்தீங்க. இந்த பார்லர் அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அந்த பார்லர் அம்மா சொன்ன விஷயங்கள் வரைக்குமே நீங்கள் நம்பி தான் ஏமாந்துருக்கீங்க. இப்போவும் சொல்கிறேன், அந்த ஆள் சிந்தாமணி கூட கூட்டணி வச்சிருக்கதும் சரியில்லை, சிந்தாமணியும் சரியில்லாத ஆள். சிந்தாமணி கூட சேர்ந்து இப்போ நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு தோணுது. கடைசியில் இந்த சிந்தாமணியை உங்களுக்கு எதிரியாவும் வந்து நிக்கிற நிலைமை வரும் அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா சாப விடுறியா? உன்னால இந்த கடனை அடைக்க முடிஞ்சிருமா? கார் ஓட்டி உன்னால மேலே கட்டுறதுக்கு கூட, ரூம் கட்டுறதுக்கு கூட உன்னால பணத்தை சேர்த்து வைக்க முடியல. இதுல 28 லட்சம் ரூபாய் கடனை நீ அடைச்சிருவியான்னு அப்படின்னு சொல்ல, அவன் வாங்கின கடனை நான் அடைக்கணுமான்னு கேள்வி வேற நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அவன் வாங்கின கடனை அவன் தான் அடைக்கணும். திறமை இருக்கு, அதை வச்சு இவன் முன்னேறி அவன் ஷோரூமை பெருசுப்படுத்தி அது மூலமா வர காசை வச்சு சீக்கிரமாவே இந்த கடனை அவனால அடைக்க முடியும். ஆனால் அந்த நம்பிக்கை தான் இவனுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. இங்கே நடந்த பிரச்சனை காரணம் காட்டி ஷோரூம் பக்கமே இவன் போகிறல. யார் பொறுப்புலையாவது விட்டுட்டு இங்கே வீட்டிலே தான் இருக்கான். அப்புறம் இந்த ஷோரூம்லேருந்து எப்படி பணம் வரும், எப்படி இங்கே பணத்தை அடைக்க முடியும் அப்படின்னு இங்கே முத்து சொல்ல, இங்கே பார், உன்கிட்டலாம் இந்த விஷயத்தை பற்றி கேட்கல. அவனுக்கு திறமை இருக்குது, உன்னை விட அதிகமாகவே இருக்குது. நிச்சயமாக அவன் மொத்த கடனை அடைச்சி வீட்டு பத்திரத்தை என் மனோஜ் எனக்காக மீட்டு கொடுப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் யாருமே கலந்துக்காதீங்க, யாரும் முடிவெடுக்காதீங்கன்னு எங்கள் விஜயா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை முத்துவை மீனாவை பார்த்து, வேணாம், இதுக்கப்புறம் எதை பற்றியும் இவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. பட்டாதான் திறந்தவன்னு சில பேர் இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன முத்து பண்ண முடியும்? மனோஜ் கல்யாணத்தில் ஆரம்பித்த பிரச்சனை, அதிலையே திருந்தலைனா அப்புறம் அதுலேயும் அடிபட்டு திருந்தாத விஜயா இப்போ இதில் மட்டும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுற போகிறாளா என்ன? இதுலையும் அவள் அடிபட்டு திருந்தணும்னா அது அடிபட்டே திருந்தட்டும்டா அப்படின்னு சொல்ல, அப்பா என்ன இருந்தாலும் வீட்டு பத்திரத்தை இங்கே பாருடா, அது ஏன் அப்பா எனக்காக எழுதி கொடுத்த வீடு. அதை யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்ற முடிவை நான் தான் எடுப்பேன். நான் முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு விஜயா கிளம்பிட்டு வெளியே போகிறாங்க. மனோஜை கூட்டிகிட்டு, என்னப்பா அம்மா எப்போ தான் நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு சொல்ல, அவன் யார் பேச்சையும் கேட்காதனால தான்டா மனோஜுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கி. இனி வீட்டில் இருக்க எல்லாரையுமே வெளியே கொண்டு போய் நிறுத்த போறா. அதுதான் நடக்க போகுதுன்னு அண்ணாமலை வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க. முத்துவும் மீனாவும் மனசு உடைஞ்சு கவலைப்பட்டு நிற்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் விஜயா அவங்க பார்க்குற வேலையை வச்சும் அவங்க வாங்குற பணத்தை சம்பளத்தை வச்சும் தான் அவங்கள குறைவாக எடை போட்டுட்ருக்கவும் செய்கிறாங்க. இப்படி விஜயா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் மனசு சங்கடத்தோட முத்துவும் மீனாவும் இருக்கேன். பேங்குக்கு போனதும் அங்கே சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேங்கில் பணத்தை கட்டிட்டு அந்த பத்திரத்தை மீட்டு அந்த அவர் கையில் ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. ரொம்ப நன்றி சிந்தாமணி அப்படின்னு சிந்தாமணிக்கிட்டேயும் சொல்லிட்டு அவர்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. அவங்க கிளம்பின கொஞ்ச நேரத்துலையே, இந்தாங்க மேடம் பத்திரம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, சிந்தாமணி கையில் கொடுக்கவும் செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த பத்திரம் இனி முழுக்கவும் என் கையிலேயே என் கூடவே தான் இருக்க போகுது. அதுக்கு தேவை அந்த விஜயோடைய கையெழுத்து மட்டும். அதை மட்டும் எப்படியாவது வாங்கிடுங்கன்னு சொல்ல, அதுக்கே அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த மேடமுடைய கையெழுத்து தான் மனோஜுக்காக போட்ட பத்திரத்தில் என்கிட்ட இருக்கே, அதை வச்சு ஈஸியாகவே நம்ம இதை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்திரத்தை வாங்கின கையோட இங்கே சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த விஜயா நடந்த முடிஞ்ச விஷயத்த நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இப்போ தாண்டா மனசுக்கு திருப்தியாக இருக்குது. பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒருத்தர் கையில் இப்போ நம்ம பத்திரத்தை கொடுத்துருக்கோம். நிச்சயமாக நமக்கு நல்ல காலம் தாண்டா பிறக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே மனோஜ், நீ ஷோரூம் போகலையான்னு சொல்லி கேட்க, இதோ கிளம்பணுமா அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஷோரூம்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. வந்த கையோட அவசரமாக ரொம்ப அதிர்ச்சியோட வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. கூடவே விஜயாவும் பதட்டத்தோட கிளம்புறாங்க. அண்ணாமலை என்ன ஏதுன்னு கேட்க விஜயா விஷயத்த சொல்ல, அவருமே பதட்டப்பட்டு இங்கே ஷோரூம்க்கு கிளம்பி வராரு. அதுக்குள்ளே இங்கே ஷோரூம்க்கு முன்னாடி பெரிய பிரச்சனை. ஒரு பெரிய கூட்டமே இந்த கடையில் வாங்கின பொருள் எதுவுமே சரியில்லை, செகண்ட் ஹேண்ட் பொருட்களை கொண்டு வந்து இந்த ஷோரூமில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்துல யாரும் பொருட்களை வாங்கக்கூடாது, அதை வாங்கி மக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நிற்க போலீஸ்லேருந்து எல்லாமே வந்து நிற்கிறாங்க. சார் நீங்கள் தான் இதோட ஓனர்னு சொல்லி கேட்காம, சார் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு மனோஜ் ஓடி வந்து கேட்க விஷயத்த சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டரும். இதை கேட்ட எங்கள் விஜயா அண்ணாமலைன்னு முத்துலேருந்து எல்லாருமே அது போக, இல்லை சார் அப்படிப்பட்ட எதுவுமே இல்லை சார்னு சொல்ல, சார் வாங்கினவங்க எல்லாரும் இங்கே வாங்கினதுக்கான ரசீதை எல்லாத்தையும் காட்டி தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. எல்லாமே உங்கள் கடையில் வாங்கினதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அப்படி இருக்கப்போ அது இல்லைன்னு உங்களால் சொல்லவும் முடியாது, அதை நிரூபிக்கவும் முடியாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து கூட நாங்கள் அதை இங்கே சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மனோஜ்னு சொல்லிட்டு அங்கே மொட்டையும் பக்கத்தில் வந்து நிற்க. இதை கேட்டதும் இங்கே மனோஜ் ஆடி போகிறாங்க. நம்ம கடையில் அப்படி எந்த பொருட்களையும் இறக்குமதி பண்ணலையேன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கும்போது அது எல்லாமே பண்ணது மொட்டை தான்.
மொட்டை ஜீவா கிட்ட சொல்லி இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு லாபம் வரணும், அதுக்காக மக்கள்கிட்ட எந்த பொருட்களை விற்றா என்ன, பழைய பொருட்களை குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கி அதை கொஞ்சம் இங்கே மாடுலேஷன் பண்ணி அதை தான் இங்கே விற்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் வாங்கிட்டு போனவங்களுடைய பொருள் ரொம்ப நாளைக்கு நீடிக்காமல் குறுகிய காலத்தில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே டேமேஜ் ஆக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண அப்போ தான் வந்து நிற்கவும் செய்கிறாங்க. ஸோ இதனால் மக்களை ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த ஷோரூமை இழுத்து முடவும் செஞ்சுறாங்க. இங்கே மனோஜ் பதறி அழக துடிச்சு போய் நிற்க இந்த நியூஸ் வந்துட்டு வைரலாக போகவும் செய்து முத்து மனோஜ் எல்லாமே ஆடி போய் நிற்கவும் செய்கிறாங்க. அழுதபடி மனோஜ் வீட்டுக்கு போகிறாங்க. கூட விஜய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே இருக்க ஒரு சின்ன பிரச்சனை, உங்கள் லைஃப்பில் பிரச்சனை வந்ததுன்றதுக்காக நீங்கள் ஷோரூமை பார்க்காம கவனிக்காமல் விட்டீங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க பொறுப்பில் விட்டால் நம்ம ஷோரூம் என்ன ஆகும்னு இப்போவாது புரிஞ்சுதா? இப்போ உங்களால் அந்த ஷோரூமை எப்படி திரும்ப மீட்டெடுக்க முடியும்? மக்கள்கிட்ட இனிமேல் உங்கள் ஷோரூம் மேலே இருக்க நம்பிக்கை போயிருக்குமே, திரும்ப அவங்கெல்லாம் எப்படி உங்களை தேடி வருவாங்க? இனி பிஸ்னஸ் ரொம்ப நட்டம்தான் அப்படின்னு அங்கே ஸ்ருதியை சொல்ல ரவியுமே அதை தான் மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. ஏண்டா மனோஜ், நீயாவது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்ல, எதுக்காக நீயும் இப்படி வீட்டிலேயே இருந்துக்கிட்ட? டிவோர்ஸ் கொடுக்க போகிறதுன்னு உறுதி ஆயிடுச்சு, அது ரெண்டு மீண்டு வரத்துக்கான வழியை பார்க்கணுமே தவிர்த்து நீ உன் பிஸ்னஸை விட்டுட்டு பொழுதுக்கும் வீட்டிலே இருந்தனா இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுருன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? முத்து அன்னைக்கே சொன்னான் அப்படின்னு ரவியை சொல்கிறாங்க. உனக்கு திறமை இல்லை, மற்றவங்களுடைய உழைப்பில் முன்னேற ஆளுன்னு அன்னைக்கு வீட்டுக்கு உனக்கு கடன் கொடுத்தவர் வந்து சொன்னபோது ஒரு அப்பனா எனக்கு அன்னைக்கு கோவம் வந்ததுறான். ஆனால் இன்னைக்கு அவன் சொன்னது எல்லாமே சரிதான்னு நீ நிரூபிச்சுட்டு வந்து நிற்கிற. என்னைக்கு தான் உனக்கு பொறுப்பு வரும், திறமை வரும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அண்ணாமலையும் ஒரு பக்கம் திட்டுறாங்க. ஏண்டா மனோஜ், அன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட படித்து சொன்னேன்லடா, நீ பண்ணுறது இந்த விஷயம் சரியில்லை, முதல்ல ஷோரூம்க்கு போ அப்படின்னு சொல்லும்போது என்னோட கடனை எனக்கு அடைச்சிக்க தெரியும், உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னால் கார் ஓட்டி சம்பாதிச்சு உன்னால் உன் கடனை என்னுடைய கடனெல்லாம் அடைக்க முடியாது, வீட்டு மேலே இருக்க கடனையும் அடைக்க முடியாதுன்னு என்னென்ன பேடா விட்ட. இப்போ பார்த்தியா, உன்னால் இனி எதையுமே செய்ய முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் உன்னுடைய ஃப்ரெண்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு முத்து வந்துட்டுறாங்க. அன்னைக்கு என்னமோ பேசின விஜயா, முத்துவையும் மீனாவையும் கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாமல் அவங்கள ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி பேசினேன். இப்போ அந்த வேலை கூட இல்லாமல் உன் பையன் நின்றுட்டு இருக்கானே, இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நீதானே அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு திட்டுறீங்க? என்னால் என் கடனை அடைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போதே அவர் திரும்ப வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாரு. இதை பார்த்த விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஒன்றுமே புரியலை. ஆடி போய் பார்த்துட்டே இருக்காங்க. உள்ளே வரவர் இங்கே முத்து, மீனா, அண்ணாமலன் இருக்க திரும்ப எதுக்கு பையன் வந்திருக்கான்? என்ன இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதான் அம்மா கிட்டேருந்து வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு வீட்டு மேலே இந்த லோனை அடைக்கிறேன்னு சொல்லி அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்டு மெதுவாக கடனை வாங்கிக்கிறேன்னு தானே சொன்னேன், இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே உள்ளே வரலாமா, உள்ளே வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவும் செய்கிறார். உள்ளே வரவர் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க முத்து, மீனா இப்படி எல்லாருமே பார்க்கவும் செய்கிறாங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது வந்து உட்காந்துருக்க அண்ணாமலை கிட்ட, சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அன்னைக்கு உங்கள் ஒய்ஃப் நான் சொன்னதை கேட்டு எனக்காக அவங்க அந்த வீட்டு பத்திரத்தை அட்லீஸ்ட் நான் அவங்களுக்காக தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நியூஸ் போகிறத பார்க்கும்போது ஷோரூமை இப்போன்னு மட்டும் இல்லை, இன்னைக்கு எப்போதுமே மனோஜால் ரன் பண்ண முடியாதுன்னு என்னால் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நீங்கள் உங்கள் பையனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கதை பார்த்தீங்களா சார் நீங்களே அப்படின்னு அவர் சொல்லவும் செய்ய மனோஜ் இங்கே அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய் உங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு நீங்கள் அந்த கடனை வந்துட்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்ல, நாங்கள் எங்கே வாங்கினோம், நீ தானே வழியாக்கி அம்மா வந்து பார்த்து அந்த கடனை நானே அடைக்கிறேன், வீட்டு பத்திரம் என்கிட்டே இருக்கட்டும்னு சொன்னீங்க. இப்போ என்னமோ அதை நாங்களே வந்து உங்ககிட்ட கொடுத்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் நான் சொன்னதை கேட்டு சம்மதிச்சு அந்த பணத்தை நான் உங்களை நம்பி கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? உங்கள் அம்மாவையும் உங்கள் அண்ணனையும் நம்பி. அந்த ஷோரூமை நிச்சயமாக என் பையன் வழி நடத்துவான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி தான் அதை கொடுத்தேன். ஆனால் இப்போது அந்த ஷோரூமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஷோரூமை இழுத்து சீல் வச்சுட்டாங்க. டேமேஜ் ஆனவங்களுக்கு இவங்க பொருட்களை வந்துட்டு திருப்பி கொடுக்கணும், இல்லை அந்த பணத்தையாவது திருப்பி கொடுக்கணும். ஆனால் இப்போ பணத்தை கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணமும் இல்லை, பொருட்களை கொடுக்கவும் பொருளும் இல்லை. மொத்தத்தில் ஷோரூமே இவர் கையில் இல்லை. இனிமேல் அந்த ஷோரூமை இங்கே எப்படியாவது கேஸ் நடத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கைக்கு கொண்டு வந்தாலும் கூட இனிமேல் வாடிக்கையாளர்கள் இவரை நம்பி பொருட்களை வாங்க அவர் கடைக்கு வருவாங்களான்னு கேட்டால் அது எப்போதுமே கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு தடவை அவங்க பேர் மேலே இருக்க அந்த டேமேஜ், அதாவது அது ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அவங்க மேலே நம்பிக்கையை கொண்டு வர வைக்கிறது ரொம்ப சிரமம். திரும்பவும் நீங்கள் பழைய பொருட்களை தான் விற்கிறீங்கன்னா மக்கள் நீங்கள் ஆணித்தரமாக நம்பிட்டாங்க. இனிமே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது. நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறதும் இல்லை. ஸோ பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப நல்லதாக அடிக்கும். எனக்கு என்னுடைய பணம் 28 லட்சம் ரூபாய் எப்போ வந்து சேரும் அப்படின்னு சொல்ல, என்ன சார் இப்படி கேட்குறீங்க, பொறுமையாக உங்களால் பணத்தை எப்போ கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொன்னீங்களேன்னு சொல்ல, ஆமாம் மேடம் நான் சொன்னதான் இல்லைன்னு சொல்லலை. 28 லட்சம்
ரூபா பணம் நான் கொடுத்ததுக்கு காரணம் மனோஜுடைய ஷோரூமை நம்பி தான். இப்போ அந்த ஷோரூமே இல்லைன்னு ஆனதுக்கு பிறகு நான் எதுக்காக பொறுத்திருக்கணும், அந்த பணம் எனக்கு திரும்ப வருமோ வராதோன்ற ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்ல, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ணால் போதும்னு சொல்ல. என்னது, இந்த வீட்டை விட்டு நாங்கள் காலி பண்ணணுமா? இது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, இந்த வீட்டை விட்டு நாங்கள் எதுக்காக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு இங்கே வந்திருக்க அந்த ஃபினான்சியரும், மேடம் நான் சரியாக தானே சொல்கிறேன், இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டை நாங்கள் எதுக்காக சார் காலி பண்ணணும், இந்த வீட்டை விட்டு எங்களால் வெளியே போய் எங்கே சார் இருக்க முடியும், இப்போ எதுக்காக நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணணும்னு சொல்ல, உங்கள் வீட்டு பத்திரம் என் கையில் இருக்குது மேடம், அதுவும் இல்லாமல் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, பணத்தை திருப்பி கொடுக்க முடியலைன்னா இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது, நீங்கள் கடனை கழிச்சிட்டு எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்ல, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களால் கடனை இப்போன்னு எப்பயுமே கட்ட முடியாமல் போயிடும், நீங்கள் அதை பற்றி யோசிக்க கூட மாட்டீங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா ஒருவேளை இந்த கடனை கொடுக்கறதுக்காகவும் இந்த வீட்டுக்கு வரதுக்காகவும் யோசிக்க செய்வீங்கள, நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும், அப்போ 28 லட்சம் ரூபாயை சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணுன்ற ஒரு யோசனையாவது உங்களுக்கு வரும்ல, அதுக்காக தான் மேடம் சொல்கிறேன், என் பணமும் என்கிட்ட வந்துடும், உங்கள் வீடு உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு அவர் சொல்ல, இதை கேட்ட விஜயா அப்படியே வாயை பிளந்த மாதிரி முத்து மீனவை பார்க்க, அதானே பார்த்தேன், நீ வழியேக்கு வந்து உதவி செய்யும் போதே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது, ஆனால் நாங்கள் சொல்கிறத தான் எங்கள் அத்தை கேட்காம இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்கன்னு இங்கே முத்துவும் மீனாவும் சொல்ல, விஜயா கண் கலங்கி அழுகிறாங்க. இனிமே அழுது என்ன விஜய் ஆக போகுது, நானும் முத்துவும் மீனாவும் சொல்லும் போது நீ கேட்டிருந்தா, ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான நிலைமை நமக்கு வந்திருக்காது, நீ தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கே, இனி நம்ம எதுவுமே செய்ய முடியாது, பணத்தை நம்ம திருப்பி இவங்களுக்கு அடைக்கிற வரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதா சரி, இல்லைனா போலீஸு கேஸுன்னு அவங்க மூலமாக நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்ப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கரெக்டாக சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கு ரொம்ப கோவம் வந்து சட்டையை பிடிக்கிறாங்க. அன்றைக்கி என்னமோ உங்களை எங்கள் அப்பா மாதிரி பார்க்குறேன் அப்படி இப்படின்னு பேசினேன், அப்புறம் 2 நாளில் சிந்தாமணியோடைய ஆளுன்னு வந்து சொல்லிட்டு நின்னேன், அப்போ இதெல்லாம் சிந்தாமணியோடைய பிளான் தானா அப்படின்னு முத்து கேட்கும்போது அதுக்கு அவர் எதுவுமே பேச முடியாமல் நிற்க, அப்பா இவன் நிற்கிறத பார்த்தாலே தெரியலை சிந்தாமணியோட ஆளுதாப்பா இவன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. விஜயா பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. சரி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப சோகத்தோட கிளம்பு, அப்பா நாம் எதுக்குப்பா நம்ம வீட்டை விட்டு போகணும்னு சொல்ல, முத்து பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புறதான் நமக்கும் நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அண்ணாமலை சொன்னது போல் பிரச்சனை பண்ணாமல் முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, மனோஜ், விஜயா இப்படி எல்லாமே கிளம்பி பையோட வெளியே வந்து நிற்கவும் செய்கிறாங்க. வீட்டை இழுத்து அவர் பூட்டவும் செய்கிறாரு. பூட்டிட்டு சீக்கிரமாக பணத்தை கொடுத்துருவீங்கன்னு அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது, ஏன்னா நீங்கள் இந்த வீட்டை ரொம்ப கோவில் போல் நினைக்கக்கூடிய ஆளுன்னு நல்லாவே தெரியுது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக விஜயா அழுதுகிட்டே வெளியே வராங்க. இந்த வீட்டை விட்டு போக முடியாமல் உட்காந்து கதறி கூட அழுகிறாங்க. ஆனால் அண்ணாமலையோ முத்துவோ மீனாவோ பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. அப்பா எனக்கு என்னமோ இதெல்லாம் சிந்தாமணியோடைய வேலைன்னு தப்பாக தோணுது, சிந்தாமணி மட்டும் தப்பா இதெல்லாம் செய்ய முடியும், அவளால் மட்டும்தாப்பா இப்படிலாம் யோசிக்க முடியும்னு சொல்ல, ஆமாம் மாமா சிந்தாமணி தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நீங்கள் வேணா பாருங்கள் இந்த கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து நிற்பாங்கன்னு மீனா சொன்ன அடுத்த நிமிஷமே சிந்தாமணி வந்து நிற்கிறாங்க. எதுவுமே தெரியாதது போல் சிந்தாமணி, என்ன மாஸ்டர் இங்கே வந்து இப்படி அழுதுட்ருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் ஃப்ரெண்டு தானே நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்னு எங்கள் விஜயா சொல்ல, நான் என்ன மாஸ்டர் சொல்ல முடியும், தொழில்னு வந்துட்டா அதுக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க எடுக்க தானே முடியும், இங்கே பாருங்கள் இதே மாதிரி நான் பல பேர்கிட்ட வீட்டை பிடுங்கி வாங்கியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு இந்த நிலைமை வரும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்ல, எதுக்கு இப்படி நடிக்கிற, அதுவும் இந்த வீட்டை நீ தான் வாங்கியிருக்கன்னு நல்லாவே தெரியும், ஆனாலும் உன்னால் எப்படி இப்பெல்லாம் நடிக்க முடியுது, பணத்தை 28 லட்சம் ரூபாயை நீ அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த பத்திரத்தை வாங்கியிருப்பேன்னு தெரியும் அப்படின்னு அங்கே மீனா சொல்லும் போது, மாஸ்டர் என்ன மாஸ்டர் நான் எதுக்காக பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கணும், அதுவும் இந்த இடத்துல இருக்க வீட்டை வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு எதுவுமே தெரியாதது போல் சிந்தாமணி நடிக்க, போதும் இதுக்கப்புறம் நீ எதையுமே பேசி எங்களை முட்டாளாக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்பெல்லாம் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சிந்தாமணி சொல்லிட்டு வரும்போது விஜய் அவங்க கழுத்தை பிடிக்கிறாங்க கோவமா, உனக்கு எவ்வளோ நம்பினேன் ஃப்ரெண்டுன்னு, இங்கே பார்வதியை நம்புறதை விட உன்னை அளவுக்கு அதிகமாக நம்பினேன், ஆனால் நீ என்னை இப்படி முதுகு பின்னாடி குத்திட்டலன்னு சொல்ல, மாஸ்டர் முதல்ல கையெடுங்க மாஸ்டர் அப்படின்னு கோவத்தோட எங்கள் சிந்தாமணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போது நீங்கள் தெரு கொடியில் நிற்கிறீங்க, ஆனால் நான் கோடீஸ்வர வீட்டுக்கே பெரிய அதிபதி, இந்த வீடு கோடிக்கணக்கு ரூபாயில் போகும், 28 லட்சம் ரூபாயை உங்களால் திருப்பி அடைக்க முடியாது, இந்த வீடு எனக்கு தான் வந்து சேரப்போகுது, இந்த வீட்டில் இருக்க போகிறது நான் தான் அப்படின்னு எங்கள் சிந்தாமணி சொல்லதை கேட்ட விஜய் அப்படியே கையை எடுத்து கோவத்தில் முறைச்சி பார்த்தபடி நிற்க, இப்போ தெரிஞ்சுதாத்த இந்த சிந்தாமணி எப்படிப்பட்டவனு, அவன் நினச்சதை அவள் சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா சொல்ல, மீனா யாரும் யார்கிட்டேருந்து எதையும் சாதிக்க முடியாது, வீட்டு பத்திரத்தை வச்சு இந்த அம்மாவால் என்ன பண்ண முடியும்,
ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எங்கள் முத்து திமிரா பேசுகிறாங்க. 28 லட்ச ரூபாய் உன் முகத்தில் தூக்கி வீசிட்டு எப்படி இந்த வீட்டு பத்திரத்தை நான் வாங்கிட்டு போகிறேன்னு பாருன்னு முத்து சவால் விட்டுட்டு வாங்கம்மா போகலான்னு அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப எங்கடா போகிறதுன்னு முத்து யோசிக்கிறாங்க. இங்கே உடனே சந்திரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்கத்துலேயே ஒரு வீடு, அதே அளவுக்கு அதே சைஸுக்கு இருக்க ஒரு வீடு தான் வாடகைக்கு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட முத்து தான் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. நேராக அங்கே போனதுக்கு பிறகு முத்து அங்கே உள்ள வெளியே நிற்கிற விஜயாவை வந்துட்டு வாங்க சம்மந்தினை சந்திரா கூப்பிட 8க்கு 10 ரூமில் இருந்தவ அந்த வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. 8க்கு 10 10 பல தடவைக்கு மேலே மீனாவை அந்த வார்த்தையை சொல்லி திட்டிருக்காங்க இங்கே விஜயா. அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி விஜயாவுக்கு தோன்ற ஒரே விஷயம் அது மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ளே பல தடவை ஓடிட்டுருக்கவும் செய்யுது. விஜயா அப்படியே யோசனை பண்ணி கண்கலங்கியபடி நிற்கிறவும் செய்கிறாங்க. நீ உள்ளே வாங்க சம்மந்தின்னு சொல்லும்போதே கண்கலங்கி அழுகவும் செய்கிறது இல்லாமல் சந்திராவை கட்டிப்பிடிச்சு கலங்க. சந்திராவுக்கு ஒன்றுமே புரியலை. சம்மந்தி, இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதான் பக்கத்துலேயே ஒரு வீடு வாடகைக்கு இருக்குது, நீங்கள் அங்கே தங்கிக்கோங்க சம்மந்தின்னு சொல்ல. ஆமாம் அப்பா, கொஞ்ச நாள் தான்ப்பா, எப்படியும் இந்த கடனை நானே அடைச்சிருவேன். கார் ஓட்டியாச்சும் என்ன, இதை விட கஷ்டப்பட்டாச்சும் அந்த கடனை அடைச்சி உங்கள் வீட்டை உங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் கையில் இருக்குன்னு இங்கே முத்து சொல்லும் போதும் முத்துவை தொட்டு பார்த்து கண்கள் இங்கே படிச்சு நிற்கவும் செய்கிறாங்க. ஏன்னா இந்த முத்துவை நம்ம அவமானப்படுத்தினதே எவ்வளோ தடவை அவன் வேலையை காட்டி அவனை அவமானப்படுத்தியிருக்கோம். ஆனால் நான் நம்பிக்கை வச்சிருந்த இங்கே மனோஜால இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வர நிலைமை இங்கே நமக்கு வந்துடுச்சு. ஆனால் முத்துவும் மீனாவும் நம்பிக்கையாக நமக்கு 4 வார்த்தை சொல்கிறது ஆறுதலாக தான் இருக்கு. ஆனா முடியுமான்ற ஒரு கேள்வியும் விஜயாக்குள்ள இருக்கு. ஆனா மீனாவும் முத்துவும் சேர்ந்து சொல்றாங்க, அத்தை நீங்க எதை பத்தி யோசிக்காம கவலைப்படாம இருங்க, நிச்சயமா அந்த பணத்தை தூக்கி அவங்க முகத்துல வீசிட்டு அந்த வீட்டு பத்திரத்தை எங்களால மீட்டெடுக்க முடியும், நீங்க கவலைப்படாதீங்க, மனசை விட்டுறாதீங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்லும்போது முத்துவை மீனாவை கட்டிப்பிடிச்சு கண்கலங்க. அண்ணாமலைக்கு அப்போ ஒரு சின்ன சந்தோஷம். என்னதான் வீட்டை இழந்து இந்த வீட்டில் வந்து நின்னாலும் கூட இங்க விஜயோட மனசு கொஞ்சமாவது மாறி இருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருடா மனோஜ், அந்த ஷோரூமையும் நிச்சயமாக உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன். அது கூட அந்த சிந்தாமணியுடைய வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே அந்த வீட்டிலேருந்து நம்ம வெளியே அனுப்பணுன்றதுக்காக இது கோல்மால் பண்ணியிருக்கேன். முதல்ல மொட்டையை கூப்பிட்டு விசாரிக்கணும். மொட்டை எந்த ஷோரூமில் எங்கே இருந்து இந்த பொருட்களை இறக்குமதி பண்ணாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே தரமானதாக இருந்ததா இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு அதை தனியாக அலைய முடியும், பார்த்துக்க முடியும். உன்னுடைய உனக்கு நான் மீட்டு கொடுப்பேன், கவலைப்படாதன்னு மனோஜுக்கு ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க எங்க முத்துவும் மீனாவும். இப்போதான் மனோஜுக்கும் தம்பி மேல ஒரு அளவு கடந்த பாசம் முன்னைய விட இப்போ அதிகமாகவே ஆகவும் செஞ்சிருக்கு முத்துவுக்கும் மீனா. முத்து மேல எங்க மனோஜுக்கு அதே போல விஜயாவும் தன்னுடைய பையனை நினைச்சு பெருமைப்படவும் செய்றாங்க, சந்தோஷப்படவும் செய்றாங்க. சிந்தாமணின்ற அறைக்கை இனி காலி பண்றது எப்படின்னு முத்துவும் மீனாவும் ஒரு பக்கம் யோசிக்கவும் செய்றாங்க.